ஹாய் மை வி3 மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதாவது கமெண்டில் வந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு நான் இப்போ ரீப்ளை பண்ணுறேன். நிறையா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, அதில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதில் சாலிடாக செலக்டடாக ஒரு 20 to 25 அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் இப்போ ரீப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஒருத்தர். February 11th அப்படிங்கிறது பரவாயில்ல எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரு டேட்டு. அந்த டேட்டில் வந்தாலும் வரலாம், வரலினா அடுத்து மறுபடியும் தள்ளி போகும். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரெண்டாவது கொஸ்டின் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம மைவி3 கம்பெனியில் 60-70 லட்சம் மெம்பர்ஸ் இந்த அப்ளிகேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையான நிறுவனம் தான் நம்ம கம்பெனி. அடுத்து மூணாவதாக ஒரு நபரோட கருத்து என்ன அப்படின்னா, வந்துட்டால் கோடி புண்ணியம் கடவுளே முருகா துணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கண்டிப்பாக வரும், ஏன்னா நம்ம புண்ணியம் செஞ்சனால தான் நம்ம கம்பெனிலேயே ஜாயின் பண்ணியிருக்கோம். இதை நம்ம குருஜி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, அது நம்மளுக்கும் தெரியும் நாளடைவில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிறுவனத்தில் தான் நம்ம இருக்கிறோம். என்றைக்குமே நம்ம தோற்று போக மாட்டோம் எந்த ஒரு விஷயத்தையும், நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு, லோன் கட்டவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண எல்லா சிஎம்முமே இப்போ வரைக்கும் லோன் கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போது ஒரு 80% கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதாவது சிஎம் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண சிஎம்முக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம எம்டி சார் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் தெரியும் எல்லோரும் இவ்வளோ நாளாக எவ்வளோ பொறுமையாக இருந்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது சாருக்கும் தெரியும். ஆனால் அதனால் அவர் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணுவார். யாருமே கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். மார்ச்சுக்கு அப்புறம் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் ஒர்க்கு போயிட்டு ஏதோ ஒரு இதில் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை பற்றி சொன்னீங்க, ஓகே, அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ப்ராசஸை எப்படி நடைமுறை கொண்டு வருவாங்கன்னு கேட்டிருக்காரு. இது நல்ல கேள்வி. இது இவர் சொல்கிற மாதிரி அது பாசிபிலிட்டி கம்மி தான். அதுக்குண்டான விஷயத்தை ஒரு 20 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வரும். அதுக்குண்டான முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பாதி வேலைகளை முன்கூட்டியே முடிச்சும் கூட வச்சுருக்கலாம். அந்த ஒரு இதில் தான் அந்த விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ஷார்ட் டைம் தான் ஆகும் அப்படிங்கிறத கேடிவிலையும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த டைம்குள்ளே நம்மளுக்கு ஆப் வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது தான். இந்த முறை மிஸ் ஆகாது அப்படிங்கிறது நினைக்கிறேன். எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே மிஸ் ஆனாலும் அடுத்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்மளுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்ளிகேஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது எந்த ப்ராசஸும். அதனால் கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்துடும். 100% ஆப் வராது அப்படின்னு அடுத்த ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அதாவது இந்த கமெண்ட்டை நான் தெரியாமல் ரீட் பண்ணிட்டேன். இதுபடி ஒரு கொஸ்டினை கேட்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, கொஞ்சமாவது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆப் வராமல் எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது. அதனால் கண்டிப்பாக ஆப் வந்துடும். அடுத்து ஒரு நபர் சொல்லியிருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு, வீடியோ போட்டு நாங்கள் அதை பார்க்குறனால உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தேவைன்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கும் தேவைங்கிறத அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடச்சிட்ருக்கு. அவங்க ஒன்றும் மைண்டில் ரீட் பண்ணுறது அப்படியே டிஸ்பிளே ஆகாது. அவங்களும் கஷ்டப்பட்டு டேட்டா கலெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ எல்லாமே ஒரு கோவத்தில் இருக்கோம், அதனால் அந்த மாதிரி பேசிகிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஃபஸ்ட் பேமெண்ட் வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ தெரியாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எம்டி அதை தான் பண்ணுவார். அடுத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, போன மாதம் சொன்னீங்க இந்த மாதம் வந்துருன்னு, அடுத்த மாதம் வந்துருன்னு சொல்லி இந்த மாதம் சொல்கிறீங்க, இப்படியே நாள் தள்ளிகிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது உங்கள் கோவம் எனக்கு புரியுது. எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயந்தான். இதை வேணும்னே தள்ளி போட்டு போக கிடையாது. நம்ம கோர்ட் ப்ராசஸில் இருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே எந்த விஷயத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த டிலே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் சரியானது கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப் வர ஆரம்பிச்சிடும். கம்பெனி ரன் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஒரு நம்பரோட கமெண்ட்டு, இப்போது எங்களுக்கு எங்கள் பணம் கிடைக்கலினா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பணம் எங்கேயும் போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளவோ தாண்டி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் பக்கத்துக்கு போயாச்சு. அடுத்து எல்லாமே அப்டேட் நம்மளுக்கு நல்ல விஷயமாக தான் வரும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து சீக்கிரமாக பணம் போட சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு.
அதுக்கு உண்டான முயற்சிகளை தான் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போது ஆப்பை வந்து கொண்டு வர்றது மட்டும் இல்லை, அடுத்து பே அவுட் கொடுக்குறக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போவே சேர்த்து எல்லாமே அதுக்கும் வந்து ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டு தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவார். சாரும் வந்து பேச வருவார். அடுத்து ஒரு நம்பர் கேட்டிருக்காரு, பழைய ஐடி அப்படியே வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாங்க. எந்த ஆப் மாற்றினாலும் உள்ளே இருக்க டிசைன்ஸ் எல்லாம் மாறி இருக்கும். நம்ம லாகின் பண்ணக்கூடிய ஐடி நேமும் பாஸ்வேர்டும் சேம் அதே தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை அப்படி பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது கண்டிப்பாக பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணலாம். அடுத்து மார்ச்சில் பே அவுட் போடுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. மார்ச்சில் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பிப்ரவரியில் ஆப் வந்துச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள பண்ணிவிட்டு மார்ச் எண்டு இல்லை மார்ச் மந்த்து இல்லை வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி ஷெட்யூல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பே அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ளே ஸ்டோரில் ஆப் வந்ததுக்கப்புறம் அளவில்லா ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக எல்லோரும் அனுபவிப்போம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அடுத்து ஒரு நபரோட கமெண்ட் என்ன, ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பொருள் வந்துட்டு சேல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கூட பணம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வேளை பழைய சிஎம்மாக இருக்கலாம், ஓல்டு மெம்பராக இருக்கிறனால அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நம்ம கம்பெனியோட ப்ராசஸே வந்துட்டு அந்த மெத்தடில் தான் வந்து நம்மளுக்கு இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. ப்ராடக்ட் சேல்ஸ் ஆனால் தான் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ தான் நம்மளுக்கு இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நம்மளும் வந்து ஏதோ ஒரு சில ப்ராடக்ட்ஸாவது வந்து ஸ்டோருக்கு வந்து கண்டிப்பாக வாங்கணும். ப்ராடக்ட் வாங்குறத பற்றியும் வந்து சார் வந்து சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதையும் சொல்லுவார். சார் வீடியோவில் வந்ததுக்கப்புறம் அதை பற்றியும் பேச ஆரம்பிப்பார். அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டு ஆப்பை வந்து லான்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக முடியாது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடைச்சா தான் ஆப்பை லான்ச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பண்ணினோம்னா ஏதாவது தவறுதலாக மாறிடும். ஏற்கனவே நிறையா பிரச்சனையில் இருந்து தான் நம்ம மீண்டு வந்திருக்கோம். மறுபடியும் அந்த தப்பை வந்து கம்பெனி செய்ய மாட்டாங்க. பிப்ரவரியில் ஆப் வருது அப்படின்னா ரெடி பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதைத்தான் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான வேலைகளும் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் வரக்கு சான்ஸ் இருக்கலாம். எம்டி சாரோட அப்டேட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. நம்ம சார் பேசுகிறதும் ஆப் வர்றதும் ஒரே டைம் இருக்கும். அப்ளிகேஷன் வராமல் சார் பேசுகிறதும் ஆகும், இல்லை சார் பேசாமல் அப்ளிகேஷனும் வராது. ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் வரும். ஒருவேளை அப்ளிகேஷனை லான்ச் பண்ண முடியலைன்னா பிப்ரவரி 15க்குள்ளே நம்ம எம்டி சார் நம்மக்கிட்ட வந்து வீடியோவில் யூடியூப் சேனலில் வந்து பேசுவார். கம்பெனியோட அடுத்து ரீஓப்பன் எப்போ, அந்த மாதிரி கம்பெனி அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆப்பை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆப் மூலிமா நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். அப்படியே கம்பெனியும் வந்து ரீஸ்டார்ட் ஆயிரும். ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாக் வச்சுட்டு தான் நம்மளுக்கு பேமெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான எல்லா பிளானும் அவர் வச்சுருப்பார். நமக்கு வந்து நடைமுறைக்கு வரும்போது எல்லாமே தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு பொருளோ 2 பொருளோ வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. அதை வந்து திருப்பி எடுத்துக்கணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுது. அது ஃபுட் ஐட்டமாக இருக்கலாம், மெடிசின்ஸ், ஹெல்த் கேர் ரிலேட்டடாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அது உண்மையிலேயே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் நம்ம அதை வந்து திருப்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் இவ்வளோ ஒரு இதுலேயும். ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு ஸ்டோர்லேயும் ப்ராடக்ட்ஸ் இல்லாதனால நம்ம அதை வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்குது. கூடிய விரைவில் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம சார் வந்துட்டு எல்லாமே சொல்லுவார். நம்ம அதுக்கப்புறம் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். திருப்பி வந்து நிறையா ப்ராடக்ட்டும் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறக்கும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம கம்பெனியோட மைவி3 லோகோ சேம் அதே தான் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? லோகோ மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம கம்பெனியோட நேம் கூட ஏதாவது ஒரு இனிஷியல் வந்து ஏதாவது ஒரு சின்ன லெட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணி வர மாதிரி இருக்கலாம். சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பர்மிஷன் கொடுத்தா தான் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான். அதுக்கு உண்டான பர்மிஷன் எல்லாமே அவங்க வாங்கி எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேலன்ஸ் இருக்கனால தான் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்குது. அதையும் கூடி சீக்கிரமாக வந்து பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் கிடைச்சா தான் அவர் வந்து கம்பெனி பற்றி பேச முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்போ தான் பேச முடியும். அதனால தான் இதுக்கு முன்னாடி 2 டைமுமே அவர் வந்து வாழ்த்து சொன்னார். அதுக்கு உண்டான எல்லா ஒரு ரிலாக்ஸேஷனையும் வந்து வாங்கி வச்சுருக்கலாம். இல்லை இனிமேல் கூட வாங்கலாம். வாங்கிட்டு நம்மக்கிட்ட எல்லாமே கம்பெனியை பற்றி அப்டேட் கொடுக்குறதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. சரி நண்பர்களே, கமெண்ட் எல்லாமே படித்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து. எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை நான் சொல்லியிருக்கேன். மேபி இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் நம்மளுக்கு எல்லாமே மகிழ்ச்சியான செய்தி வரப்போகுது. காத்துட்ருங்க. நன்றி, வணக்கம்.